உலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சி. உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் வாரந்தோறும் இணைந்து உலக நகர்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இங்கே எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துல உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசுகளே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. முதலில் நாங்கள் இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்கும் இடையிலான இந்த முருகல் நிலை தொடர்பாக என்ன என்று கூறுவீர்களா? என்னுடைய உறவுகளுக்கு ஒரு முருகலான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பங்களாதேசத்தில் உங்களுக்கு தெரியும், எதிர்வரும் வருடம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. அந்த தேர்தலில் இந்தியா தரப்பு தனது ஆட்களை அந்த தேர்தலில் வெல்ல வைப்பதற்கான ஒரு முயற்சியை இந்தியாவின் புலனாய்வுத்துறையினர் அங்கு மேற்கொண்டு வருவதாக சந்தேகிக்கப்படுகின்றது. என்னென்று சொன்னால், இந்த ஹசீனாவின், அதாவது பங்களாதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அவாமி லீக் கட்சியின் தலைவி ஹசீனாவுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது, மரண தண்டனை. அதற்கு பிறகு அந்த கட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலில் போட்டியிட முடியாது என்றால் அவர்கள் ஊழல் செய்தவர்கள் என்று சொல்லி. இப்ப உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், அந்த குழுவின் தலைவர்கள் ஒவ்வொருத்தராக குறிவைக்கப்படுகிறார்கள். அப்ப பங்களாதேஷ் சொல்லுகிறது இந்தியா தான் அதனை செய்கிறது என்று சொல்லி. முதலாவது நபர் கடந்த வாரம் சுடப்பட்ட அவர் காயத்துடன் சிங்கப்பூர் வைத்தியசாலையை கொண்டு சென்ற பின்னரும் அவர் அங்கு மரணம் அடைந்து விட்டார். இப்போது இரண்டாவது நபரையும் சுட்டிருக்கிறார்கள். அவர் காயத்துடன் கொண்டு செல்லப்பட்டார்கள். அதுக்கு பிறகு தகவல் இல்லை. அதே சமயம் பங்களாதேசத்தில் இந்தியா, அதாவது இந்துக்களின் ஆடை தொழிற்சாலைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த போராட்டக்காரர்கள் சுடப்பட்ட பின்னர் அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயம் ஹசீனா இந்தியாவில் இருந்து கொண்டே இந்த இந்தியாவின் தொலைக்காட்சிக்கு அவர் ஒரு நேர்காணலை வழங்கியிருக்கின்றார். அந்த நேர்காணலில் பங்களாதேசத்தில் இடம்பெறுகின்ற கலவரங்கள் அங்கு ஒரு மக்களுக்கு, இந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லியும், இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்லியும் அவர் ஒரு நேர்காணல் ஒன்றை இந்திய தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கின்றார். இது இந்தியா பங்களாதேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருந்தது. பங்களாதேசம் இந்தியாவின் தூதுவர்களை அழைத்து தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. அதே சமயம் அங்கு இந்துக்கள் கொல்லப்படுவதாக கூறி இந்தியா பங்களாதேசத்தின் தூதுவர்களை அழைத்து கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இப்ப நீங்கள் ஒன்று பார்க்கலாம் என்னென்று சொன்னால், இலங்கையிலும் பௌத்த ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்து மத குருமார் கைது செய்யப்படுகிறார்கள், கொண்டு போய் தாக்கப்படுகிறார்கள். தமிழ் மக்கள், சைவ மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுகின்றன. ஆனால் அது தொடர்பில் இந்தியா எந்த வாயும் திறப்பதில்லை. இந்திய தூதரகம், துணை தூதரகம் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் அவர்கள் அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் பங்களாதேசத்தில் அதற்கு மறுதலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்துக்களின் ஆடை தொழிற்சாலை எரிக்கப்பட்டது. மற்றது இந்துக்களுக்கு அங்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமை தொடர்பாக இந்தியாவின், அதாவது நாடாளுமன்ற குழுவின் வெளிவிவகாரங்களுக்கான தலைவர் சசி தாகூர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறியிருக்கின்றது. இந்த முகமது யூனுஸ், அதாவது இடைக்கால அதிபர் நிர்வாகத்துக்கு எதிராக. இப்ப இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த பங்களாதேசத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்காக, ஏன்னா பங்களாதேசம் முற்று முழுதாக, அதாவது ஒரு வருடத்துக்கு முதல் இந்தியாவுக்கு மிகவும் வேண்டப்பட்ட நட்பு நாடாக இருந்தது. இந்த வருடம் முற்று முழுதாக ஒரு எதிரி நாடாக மாறி இருக்கின்றது. அப்ப அதை இழந்தது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கின்றது. இந்தியா அதன் எல்லைப்புறத்தில் இப்போது மிகப்பெரிய ஒரு படைத்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறது. பங்களாதேசத்தின் எல்லைப்புறத்தில் பங்களாதேசத்துக்கு ஆதரவாக பாகிஸ்தான் கடற்படை அங்கு சென்றிருக்கின்றது. துருக்கி உங்களுக்கு தெரியும், இந்த உக்ரைன் ரஷ்ய போரில் துருக்கியின் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன. அந்த பக்யாட் என்ற அந்த ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை
துருக்கி கொண்டு வந்து பங்களாதேசத்தில் இறக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது அதாவது இந்த அதே நேரம் துருக்கி பாகிஸ்தானுக்கும் ஒரு கடற்படை கப்பலையும் வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்த அதாவது இந்த கிரேசோன் என்ற ஒரு ஊடகத்தின் ஊடகவியலாளர் ஹெர்ட் ஹெலன்பர்க் அவர் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். இந்த பங்களாதேசத்தில் ஏற்பட்ட இந்த புரட்சி, அதாவது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு இப்ப அமெரிக்காவின் நேஷனல் என்டோப்மெண்ட் ஃபார் டெமோக்ரஸி என்று சொல்றது NED என்ற அமைப்பு, அந்த அமைப்பின் ஒரு பிரிவு தான் இன்டர்நேஷனல் ரிப்பப்ளிக்கன் இன்ஸ்டிடியூட் என்று சொல்றது, IRI என்று சொல்றது. அந்த அமைப்பு தான் அதுக்கான நிதியை வழங்கியதாகவும் அதன் ஊடாகத்தான் இந்த புரட்சி ஏற்படுத்தப்பட்டதாகவும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக அமெரிக்கா தனக்கான ஒரு நட்பு நாடுகளை உருவாக்குவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அந்த ஊடகவியலாளர் RT என்ற ரஷ்யத்துடைய ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிதிகள் இவ்வளவு டாலர்கள் வழங்கப்பட்டது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு என்பது தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இப்ப நீங்கள் பங்களாதேஷ் தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஹசீனா அம்மையாருக்கு ஏற்கனவே மரண தண்டனை வழங்கி இருக்கிறார்கள் இல்லையா? அப்படின்னு சொன்னால் இனி பாகிஸ்தான் இந்தியா அந்த பிராந்தியத்தில் இரண்டுமே அணு ஆயுதம் கொண்ட நாடுகளாக இருக்கிறது. பங்களாதேஷோடு நல்ல உறவை கொண்டு வருவது இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம்? ஏனென்றால் அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கின்ற நிலைமைகளை நீங்கள் பார்த்தீர்களா, ஒரு எப்பொழுதுமே வடிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. அப்படி என்றால் அவர்களுக்கு இது சாதகமாக மாறுமா? இப்ப ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தான் இருக்கின்றார், இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஹசீனா 15 வருடங்களாக ஆட்சியில் இருந்தார். அந்த ஒரு ஆட்சியை இந்தியா உங்களுக்கு தெரியும், 15 வருடம் 20 வருடம் ஒருவர் ஆட்சியில் இருப்பது தொடர்ச்சியாக என்றால் அதை வெளிநாடுகள் என்னென்று சொல்லும் என்றால், இந்தியாவோட என்னென்று சொல்லும் என்றால் அது சர்வாதிகாரம் என்றுதான் கூறுவார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் வைத்திருந்தது ஏனென்று சொன்னால் தங்களுக்கு ஆதரவான ஒரு அரசை வைத்திருக்க வேண்டும் என்றதுக்கு இந்தியா அதற்கு எவ்வளவோ பாடுபட்டு அதனை வைத்திருந்தது. ஆனால் இந்தியாக்கள் முக்கியமான பிரதேசம் எல்லை பகுதி. இப்ப நீங்க பார்க்கலாம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனை. இப்ப உக்ரைன் ரஷ்யாவின் அயல் நாடு. அயல் நாட்டில தனக்கு எதிராக ஒரு சக்தி இருப்பதை ரஷ்யா பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதினதுதான் இந்த போருக்கான காரணம். அதே போலதான் பங்களாதேசம் எதிர்த்தரப்புக்கு மாறியது இந்தியாவுக்கு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகத்தான் வீழ்ந்திருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதற்கு பிறகு நீங்கள் சொன்னது போல பாகிஸ்தான் 54 வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் இராணுவமும் பங்களாதேஷின் இராணுவமும் ஒரு மிக நெருங்கிய உறவுக்கு மாறி இருக்கின்றது. பாகிஸ்தான் கடற்படை கப்பல் அன்றைக்கு சென்று பங்களாதேசத்தில் நின்ற போது சொன்னார்கள் 54 வருடத்துக்கு பிறகு பாகிஸ்தான் கடற்படை கப்பல் அங்கு சென்றிருக்கின்றது என்று சொல்லி. இப்ப பாகிஸ்தான் உதவி செய்கிறது என்று சொன்னால் சீனாவுக்கு கூடத்தான் பாகிஸ்தான் இந்த உதவிகளை செய்யலாம். ஆனால் பாகிஸ்தானை அமெரிக்காவும் தன் நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்கின்றது. இப்போது அமெரிக்காவும் இந்த கூட்டணிக்கு பின்புறமாக நிற்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 2 எதிரிகள் மோதும் போது ஒரு எதிரியுடன் சேர்த்து மற்ற எதிரியை வீழ்த்தி விட்டு பேர்ந்துதான் மற்ற எதிரியை கை வைப்பார்கள். அதற்கு இந்த இன்னொரு எதிரியை காப்பாற்ற முற்பட மாட்டார்கள். அவர்கள் 2 போரிடும் தரப்பில் பார்ப்பார்கள், யார் பலமானவர்கள் யார் பலவீனமானவர்கள் என்றுதான் முதல் பார்ப்பார்கள். பலவீனமானவர்களை பலமானவர்களுடன் சேர்ந்து முதல் வீழ்த்துவார்கள். அதற்கு பிறகுதான் பலமானவரை மீண்டும் வீழ்த்துவார்கள். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு தெரியும், இந்த மே மாதம் இடம்பெற்ற போரின் பின்னர் அமெரிக்கா பாகிஸ்தான் ராணுவ தளபதியை 2 தடவை ட்ரம்ப் கூப்பிட்டு விருந்து வைத்திருந்தார். அது மட்டுமில்ல, அது மார்கோ ரூபியோ கூட பெருமளவில் பாகிஸ்தான் அதிகாரிகளை புகழ்ந்து பாடியிருந்தார். ஆனால் இப்ப நீங்கள் பார்க்கலாம், அடுத்ததாக இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 9 அயல் நாடுகள் இருந்தாலும் இப்போது எல்லா நாடுகளும் ஒரு எதிராக மாறிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. சீனாவுடன் இந்தியா ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த இப்போது முற்பட்டாலும் அவர்கள் காலங்காலமாக 2 நாடுகளுக்கும் இடையில் வளர்ந்த பகை இன்னும் மாறி இருக்கவில்லை. இப்போது சீனா இந்தியாவுக்கான நுழைவு அனுமதியை எலக்ட்ரானியர் ஆக்கி இருக்கின்றது, எலக்ட்ரானிக்காக மாற்றி இருக்கின்றது. ஈஸியாக எல்லோரும் வரலாம் என்று. அதே போல இந்தியாவும் சீனாவின் வர்த்தகர்கள் வருவதற்கான நுழைவு அனுமதியை தளர்த்தி இருக்கின்றது. இருந்த போதும் இந்த டிப்ளோமேட்டிக் என்று வருகின்ற ஒரு ஆய்வு தளம் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு மனநிலை
சீனாவில் மிக அதிகமாக வளர்ந்து வருகிறது என்று கூறியிருக்கின்றது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது ஒரே ஒரு மிச்சமாக இருக்கிறது இந்தியாவில் தெற்கு பகுதியில இலங்கை மட்டும்தான். ஏனைய அனைத்தும் இப்ப நேபாளத்தை பொறுத்தவரையில் இந்த கிரேசோன் என்ற ஊடகவியலாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது KP சர்மா ஒலி அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் நேபாளத்தில் இடம்பெற்ற Z ஜெனரேஷன் புரட்சியினால் அவர் வெளியேற்றப்பட்டிருந்தார். அந்த புரட்சியில் 77 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள். இப்போது அந்த ஹேர்ட் கெலன்பர்க் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால், அந்த புரட்சியின் பின்னணியில் இருந்ததும் அமெரிக்கா தான், அதற்கான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும், அந்த புரட்சியை அமெரிக்காவின் நேஷனல் என்டோவ்மென்ட் ஃபார் டெமோக்ரஸி NED என்ற நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் தான் $100,000 செலவழித்து அந்த அந்த மாணவர்களை உசுப்பேத்தி விட்டு அந்த புரட்சியை மேற்கொண்டிருந்தது என்று. இப்ப ஒரு கேள்வி இருக்கிறது, ஏன் அதை நேபாளத்தை செய்தார்கள் என்று. அப்ப அதில் அவர்கள் அந்த ஆவணம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், அமெரிக்காவின் கொள்கையின் அடிப்படையில் சீனா முதலாவது எதிரி. அப்ப சீனாவை மறைமுகமாக வீழ்த்துவதற்கு அதற்கு அயலில் உள்ள நாடுகளை, இப்ப ரஷ்யாவை வீழ்த்துவதற்கு நேட்டோவில் அயலில் உள்ள நாடுகளை இணைத்து கொண்டு மெல்ல மெல்ல வந்தது போல இது ஒரு ஆசியாவுக்குள்ளான ஒரு நேட்டோ என்று சொல்லலாம். அப்ப இணைக்கின்ற நடவடிக்கை. இரண்டாவது, இப்ப நேபாளம் இந்தியாவுடன் நல்லதாகத்தான் இருந்தது. இரண்டாவது நடவடிக்கை என்னன்னு சொன்னால், இந்தியா அமெரிக்காவின் நலன்களில் இருந்து விலகியது அமெரிக்காவுக்கு கடும் சினத்தை ஊட்டியதாக கூறப்படுகின்றது. அதாவது டொமஸ்டிக், அதாவது உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளி விவகாரங்களிலாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவின் லைன்ல இருந்து இந்தியா வெளியேறி இருந்தது என்று சொல்லியும், அதற்கு முக்கிய காரணம் இந்த ரஷ்யாவில் இருந்து வாங்கப்படுகின்ற எரிபொருட்கள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.2 மில்லியன் பேரல்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது என்று LSEG என்ற ஒரு அமைப்பு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது அமெரிக்கா தடையை கொண்டு வந்திருக்கின்றது இந்தியா மீது. நவம்பர் 21 தான் காலக்கெடு. அதற்கு பிறகு இந்தியா தொடர்ச்சியாக வாங்கி கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஜனவரி 21 தான் காலக்கெடு. அவர்கள் அதை நிறுத்தப் போவதாக கூறினாலும் இந்தியாவின் இந்த வாங்குகின்ற எண்ணிக்கை 1.5 மில்லியன் டாலர்களாக அதிகரிக்குமே தவிர குறையாது என்று கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது அந்த பாகிஸ்தான் இந்திய போரிலும் இந்தியாவின் தோல்வி அமெரிக்கா முற்றும் முழுதாக இந்தியாவை புறம் தள்ளியதாகத்தான் இந்த நேபாளத்தின் புரட்சியை அவர் விவரித்திருக்கிறார். அமெரிக்கா இதுக்கு எண்ணெய் ஊத்துகிறதா? இப்ப பங்களாதேஷ், நேபாள், இந்தியா இவர்கள் இப்படியான ஒரு முறுகல் நிலை இருப்பதை அமெரிக்காவுக்கு இது ஒரு தேவையாக இருக்கின்றது. அதற்கு அவர்கள் எண்ணெய் ஊத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வெடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்போது இந்த போர் கூடுதலாக ஐரோப்பா, அதாவது ரஷ்யா உக்ரைன் போர் ஐரோப்பாவை இவ்வளவு தூரம் பாதிக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா இவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் பாதிக்கப்படுகின்றது. இதே பாதிப்பை ஆசிய பிராந்தியத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் தான் குறியாக இருக்கின்றது. இப்போ இந்த ஆசிய பிராந்தியத்துக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மோதல்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் ஊடாக இந்த ஆசிய நாடுகளின் வர்த்தகத்துறையை நிர்மூலமாக்குவது, அதன் ஊடாக அதில் முக்கிய பங்கு வகிக்கும் மிகப்பெரிய நாடுகளை சின்ன சின்ன நாடுகளாக துண்டாக்குவது, அதன் ஊடாக தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது. ஏனென்றால் ஒரு நாடு சிறிய நாடுகளாக உடையும் போது அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பகைமை உணர்வை இலகுவாக வளர்க்க முடியும். அவ்வாறு வளர்த்து விட்டால், இப்ப உதாரணமா நீங்க பாருங்கள், போலந்தாக இருக்கலாம் அல்லது இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பால இருக்கிற நாடுகளாக இருக்கலாம். முந்தைய ரஷ்யாவுடன் இந்த பகைமை உணர்வைத்தான் இப்போது மேற்குலக நாடுகள் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு அவர்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள். 2வது உலக போர்ல உக்ரைனும் ரஷ்யாவும் இணைந்து, உக்ரைன் ரஷ்யாவுக்குள் இருந்துதான் இணைந்து போரிட்டது. இன்றைக்கு இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் போராடக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கின்றது. அதே ஒரு நிலைமையை இந்த ஆசிய பிராந்தியத்துக்கு ஏற்படுத்துவதற்கு நீங்கள் கூறியது போல அவர்கள் எண்ணெயை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப பாருங்கள், புதுசாக நான் ப்ராஃபிட்டபிள் அல்லது என்று உருவாகி கொண்டிருக்கிறது.
நன்றி. இன்னும் ஒன்றை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சமீபத்தில் டித்வா புயல் வந்த பொழுது அமெரிக்காவுடைய விமானம் அங்கே தரையிறங்கியது. நீங்கள் கூறிய உழுது சென்றார்கள் என்று நீங்கள் அன்று கூறும் பொழுது, அப்ப இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அமெரிக்கா பெரிய ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் செயற்படுகிறார் போல் தெரிகிறது. நன்றி அரசுகளே. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்தியா பங்களாதேஷ் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற மோசமான அந்த உறவு நிலை தொடர்பாகவும் நேபாள் தொடர்பான விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.